இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. புரியாத போனாக்கா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சாரி. எனக்கு ஜோதி அவ கூதி எனக்கு வேணும். எனக்கோசரம் ரெக்வெஸ்ட் பண்ணி தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் கூப்பிடுவேன். அவளை நான் ஊக்கிறதுக்கு, எனக்குன்னு ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு, ஒரு பிள்ளை இல்லை 3 பிள்ளை பெப்பா அவள் தேவடியாம மலை. நான் சாரிங்க, அவளை பற்றி நினச்சாக்க எனக்கு கோவம் வருது. நான் யாருன்னு தெரியாமல் இருந்தேன். ஐ மீன் ஃபைடர் மைன் மாஸ்க் போட்ட மாதிரி நான் இருந்தேன். என்னை முழுசா என் மூஞ்சி இப்படிலாம் வர வச்சுவேன். அவள் தான், அவளுக்கோசரம் தான் நான் வந்தேன். அவளுக்கோசரம் எதை வேணாலும் நான் செய்வேன். அவன் விஜய் அவன் படத்தில் சொல்லுவான், நட்சத்திரத்தில் நான் சொல்லுவேன். அவளுக்கு என்னென்னவோ ஆசைன்ற மாதிரி ஒரே ஒரு ஆசை தான். அவள் ஆசை, ஏன் ஆசை அவளோட ஒன்றா வாயணுன்ற என் ஆசை, வேற ஒன்றும் இல்லை. என்னோட ஆசை நன்மை, நல்லா இருக்கும், நல்லா இருப்பாங்க, நாடும் ஊரும் செழிப்பாக இருக்கும், சிகப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நிலையில் இந்தியாவே நல்லா இருக்கும். அப்போ சொன்னதை இப்பயும் சொல்கிறேன், இப்போ சொன்னதை எப்பயும் சொல்லுவேன். சரிங்களா? நான் எப்போ சாவோன்னு எனக்கு தெரியும். இன்னும் 53 வருஷம் இருக்குது. நான் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, ஏரியா விட்டு ஏரியா, லாங்குவேஜ் விட்டு லாங்குவேஜ் அப்படின்னு நான் போய் பார்த்துட்டேன். என் உயிர் போக மாட்டேங்குது. ஐ மீன் என்னோடய உயிர் இப்போது போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் போக மாட்டேங்குது. எனக்கும் ஜோதிக்கும் ஃபிக்ஸ் பண்ணுது எல்லாம் அவள் தான். ஜோதி என் அப்பா